வணக்கம். சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக வசூலை வாரி குமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய புஷ்பா 2 திரைப்படத்திலிருந்து கிஸ் 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 கிஸ்ஸுக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க அது கிஸ் 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 கிஸ்ஸுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு. இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் விவேகா. இந்த பாட்டு சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. இன்னொன்று, ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விவேகா மாறிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்கலாம். புஷ்பா 2 திரைப்படம். புஷ்பா 1 வந்து வெற்றிகரமாக வசூலை வாரி குமிச்சதுக்கு பிறகு புஷ்பா 2 வந்திருக்கு. இப்போ பாலிவுட்டே அதிருது. அங்கே ஒன்றும் இல்லை, நம்ம இந்திய அளவில் உலக அளவில் 1000 கோடி ரூபாயை குமிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு அம்சமா அப்படின்னா என்ன கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம படம் முடிச்சு வெளியில் வர்றப்போ கூட அவன் கதாநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லு அர்ஜுன் கதாநாயகனா வில்லனா என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தில் ஆரம்ப காட்சி ஒரு பக்கம் இருக்கும், இறுதி காட்சி ஒரு பக்கம் இருக்கும். என்னவோ ஏதோ கனெக்ட் பண்ணி படத்தை எடுத்து ஓட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஓடுது, ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இது வந்து மக்களுக்கு என்னை கேட்டால் மக்களுக்கு ஒரு கருத்தும் சொல்லாத ஒரு திரைப்படம் இந்த படம். இது ஒன்று. இன்னொன்று, அரசாங்கத்தையே கமுக்கிறது. என்னன்னா, கதாநாயகன் முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துக்க போவான். முதலமைச்சர் எடுத்துக்க மாட்டார். ஏன்னா இவன் ஒரு கடத்தல்காரன் அப்படின்ட்டு. அதனால என்னோட நீ படம் எடுத்துக்கலையா அப்படின்ட்டு பொண்டாட்டி சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக மொத்த அமைச்சரவையே மாத்துறான். பொண்டாட்டி சொல்றதுக்காக மொத்த நாட்டையும் ஒருத்தன் மாத்தினானா முதல்ல அவன் விளங்குவானா, முதல்ல நாடு விளங்குமா? இதில் இந்த கேள்வியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வகையில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் என்னமோ சரி, ரைட்டு. இந்த படத்தில் வந்திருக்கு இந்த கிஸ் 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 கிஸ்ஸுக்கான என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான மொத்த கதை கரு இந்த கிஸ் கிஸ்ஸுக்காக தான். என்ன அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்க போகும்போதே கிஸ்ஸுக்குன்னு எடுக்காத அப்படிம்பார் முதலமைச்சர். அதில் இருந்து அந்த கிஸ் கிஸ்ஸுக்கா உருவாகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வந்துட்டாங்களா பார்ட்டிக்கு, இப்போ எடுறா ஃபோட்டோ கிஸ்ஸுக்குன்னு. நமக்கு கிஸ்ஸுனா வேற ஒரு கிஸ் நமக்கு தோணும். இப்போ இந்த பாட்டுக்குள்ளே பொதுவாகவே தேவி ஸ்ரீ பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ வரக்கூடிய பாடல்கள் முழுக்க கிட்டத்தட்ட ஸ்டீரியோ டைப் பாட்டு தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் புஷ்பா 1 ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இதில் பல பாடல்களையும் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த பாட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பாடுறது மாதிரி. என்ன அப்படின்னா, இந்த இசையே உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் மொத்தமே. இதை வச்சு தான் மொத்த பாட்டையும் ஓட்டி வச்சிருக்காரு தேவி பிரசாத். ஏன் அப்படின்னு தெரியல. சரி, ரைட்டு. வருமானம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் பெருசாக முயற்சி பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதா எதார்த்தம். அதே மாதிரி விவேகா இதுக்குள்ள என்ன கண்டென்ட் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பொண்ணு கதாநாயகி கூட சேர்ந்து ஆடுறா. சேர்ந்து ஆடுறவன் நீ எப்படி வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்தீங்கன்னா சப்புன்னு அறைவேன் அப்படிங்கிறதா மொத்த பாட்டு. நீங்கள் இதில் 100 வரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சப்புன்னு அறைவேங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. யாராக இருந்தாலும் அந்த, அதாவது என்ன, சத்தம் கேட்காம சட்டார்னு அறைகிறது, அப்படி ஒரு வார்த்தை. இதில் என்ன, எட்ரா எட்ரா எட்ரா, பொம்பளை பிள்ளை தான் பாடுறா. மாமா வந்தா எட்ரா, மாமனார் வந்தா எட்ரா, சகல வந்தார் எட்ரா, சம்மந்தி வந்தார் எட்ரா, சித்தப்பு வந்தார் எட்ரா, சிநேகிதர் வந்தா எடுறா, யார் வந்தாலும் எடு. அம்புட்டு பேரும் கூட்டமாக வர்றா, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடு. எடுத்துட்டு எல்லாரும் உள்ள ஃபோட்டோவை ஆல்பத்தில் வச்சு ஒட்டு. ஏன் ஃபோட்டோவை லாக்கரில் வச்சு பூட்டு. ஃபோட்டோ ஏதாவது லீக் ஆனிச்சு அப்படின்னா சப்புன்னு அறை வேண்டாம் ராஜா, சப்புன்னு அறை வேண்டாம். பக்கம் நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கோ, எடுக்கிற சாக்கல மேல ஒரு சொன்னா அறை வேண்டாம், சப்புன்னு அறை வேண்டாம். பக்கம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்க, எடுக்கிற சாக்கில் கிட்ட உரசினேன்னா சப்புன்னு அறை வேண்டாம். ரைட்டு, சப்புன்னு அறை வேண்டாம். அடுத்து, சிங்கிள் ஃபோட்டோ தப்பு இல்லை, மிங்கிள் ஃபோட்டோ தப்பு இல்லை, நீ எப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் என்ன, என் ஃபோட்டோவை வெளியில் விட்டியன்னா சப்புன்னு அறை வேண்டாம் ராஜா, சப்புன்னு அறை வேண்டாம். இப்படி தான் பாட்டை பண்ணியிருக்காரு. அடுத்த சரணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணியிருக்காரு. இதில் வரிகள் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கால்வாசி அளவுக்கு ஆங்கிலத்தை கலந்துட்டார். ஏன் நம்ம விவேகாவை சொல்கிறோம் அப்படின்னா, கவிஞர்களுக்கு இது சினிமா பாடலாசிரியருக்கு ஒரு சிக்கல் உண்டு. என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர் சொல்கிறத கேட்கணும், அதே மாதிரி இவங்க இசையமைப்பாளர் சொல்கிறத கேட்கணும், அதை தாண்டி வந்து ஹீரோக்கள் சொல்கிற அந்த கொடுமையை அனுபவிக்கணும். இதெல்லாம் ஒரு பாடலாசிரியருக்கு இருக்குது. இருந்தால் கூட எல்லா பாடலாசிரியர்களும் இந்த சர்க்கிள் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பட்டுக்கோட்டையை தவிர மாயவநாதனுக்கு உள்பட இந்த சர்க்கிள் வந்திருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் 1-2 தப்பிச்சிட்டாங்க.
நம்ம இவர் கவிஞர் விவேகா என்ன பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட் அப்படின்னு ஒரு எழுதினாரு. அதுக்கடுத்து புஷ்பாவுல கிட்டத்தட்ட இதே மாரி தான் பாட்டு எழுதினாரு. இப்ப புஷ்பா 2ல இது மாரி தான் பாட்டு எழுதுறாரு. இப்படி எழுதுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரசிகர்கள் தரத்துக்கோ, இல்ல வந்துட்டு இவங்க தயாரிப்பாளர் சொல்ற விதத்துக்கோ முழுசா ஆட்பட்டு அப்படி எழுதுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கவிஞருக்கு ஏற்புடையது இல்ல. 1, 2 பாடல் எழுதலாம். மற்றபடி திருப்பி மக்கள் பக்கம் வந்துரணும். ஆனா, இனிவரும் காலங்கள்ல ஒருவேளை வந்து விவேகா மாத்திக்குவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஒருவேளை விவேகா தான் இந்த பாட்ட எழுதினாரா? இல்ல வேற யாராவது இந்த மண்டபத்தில திருவிளையாடல் படத்தில இருக்கிறது மாரி எழுதி விவேகா பேர போட்டுக்கிட்டாங்களா? அப்படின்னு அதுவும் தெரியல. நமக்கு என்னவோ இந்த பாடலுங்கிற ரசிக்கலாம். ஆனா, ஒரு கருத்தியலா இந்த பாட்டுக்குள்ள விவேகா எழுதியிருக்க வேண்டியதில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. வணக்கம்.